Hi guys, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு இந்த டெய்லி கொஸ்டின் சீரீஸில் வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரான குரூப் 2-2Aல 2017ல கேட்கப்பட்ட கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற ஜியோகிரஃபி ஆஃப் இந்தியாவில் கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து நம்ம சயின்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஐ பட்டன் செக் பண்ணுங்கள். அண்ட் அப்கமிங் டேஸில் மற்ற வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி அண்ட் ஐஎன்எம்மோட கொஸ்டின்ஸ் எல்லாம் தனித்தனியாக. ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா குரூப் 2-2A 2017 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்னு கீழே ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். நீங்கள் அந்த பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோவோட லிங்க்ஸுமே அதில் இருக்கும். நீங்கள் அதுலேருந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் ஜியோகிரஃபிலேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றதை மட்டும் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். So first question, cultivable land which has not been plugged for between 1 and 5 years are called as. ஸோ அது என்னென்னு சொல்லுவாங்கன்னா அதர் ஃபாலோஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ 1லேருந்து 5 years வரைக்கும் வந்துட்டு ப்ளக் பண்ணாத அந்த கல்டிவபிள் லேண்டை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா அதர் ஃபாலோஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து டைடல் ஃபாரஸ்ட் ஆஃப் கங்கா பிரம்மபுத்திரா டெல்டா மெயின்லி கன்சிஸ்ட் ஆஃப் டேஷ். ஸோ அங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வுட் பிளாம்ஸ்லாம் வந்து இருக்கு. அடுத்து விச் இஸ் ராங்லி மேட்ச்டு. ஸோ ஆன்சர் வந்து சீனோ டிபெட்டியன் ஃபேமிலி வந்து முண்டா வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு குரூப் 1 2017ல் கேட்ட கொஸ்டின்ஸோட பிடிஎஃப், அதாவது தனித்தனியாக நான் சப்ஜெக்ட் வைஸ் உங்களுக்கு பிரித்து ஒவ்வொரு வீடியோஸாக போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்டாக உங்களுக்கு தனித்தனியாக இருக்கும். ஸோ ஹிஸ்ட்ரி தனியாக, ஜியோகிரஃபி தனியாக, சயின்ஸ் தனியாக, பாலிட்டி தனியாக, எக்கனாமி அண்ட் நேஷனல் மொமெண்டமில் இது மாதிரி கொஸ்டின் வைஸ் உங்களுக்கு தனித்தனியாக வந்துட்டு இந்த பிடிஎஃப்ல இருக்கும். உங்களுக்கு ப்ரிப்ரேஷனுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இது வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்கள், அதில் உங்களுக்கு லிங்க் இருக்குது. அடுத்து டேஷ் மார்க் த பிகினிங் ஆஃப் சென்சஸ் டேக்கிங் இன் இந்தியா. ஸோ எந்த இயர்லேருந்து தான் சென்சஸ் வந்து இந்தியாவில் வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஆன்சர் வந்து 1872. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் கல்டிவேஷன் ஏரியா இன் தமிழ்நாடு இஸ் ரெயின்ஃபெட். ஸோ கல்டிவேஷன் ஏரியாவில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ரெயின்ஃபெட்டாக வந்துட்டு தமிழ்நாடுல இருக்குது. ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 57%. அடுத்து இந்தியன் நியூட்ரினோ அப்சர்வேஷன் இஸ் சிட்டுவேட்டட் இன் விச் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேனி. ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு 2 விதமான சயின்ஸ் மெட்டீரியலும் ஜியோகிரஃபிக்கு ஒரு புக்கும் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வால்யூமில் ஃபிசிக்ஸ் வரைக்கும் கவர் ஆகும், 2வது சயின்ஸ் வால்யூமில் கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் கவர் ஆகும், அண்ட் இதில் வந்துட்டு ஜியோகிரஃபி வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ எல்லாமே வந்துட்டு டாபிக் வைஸ் கண்டென்ட், புக் பேக் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், டூ யூ நோஸ் எல்லாமே வந்துட்டு இந்த புக்கில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ இந்த புக் இருந்தாலே உங்களால் இந்த சப்ஜெக்டில் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன். நம்ம வெப்சைட்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், அமேசான்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கொஸ்டின் பேங்க்கும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இதுவும் டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு அந்த டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கும், பின்னாடி ஆன்சர் கீ இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குற ஒரு நோட்டாகவும் யூஸ் பண்ணலாம், மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் பேங்காகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்துட்டு நீங்கள் நம்ம சேனல்லையும் பர்ச்சேஸ் பண்ணலாம் அண்ட் அமேசான்லேயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து a dash is often drawn as a guide so that frequency polygon can be drawn over the top. ஸோ ஆன்சர் வந்து ஹிஸ்டோகிராம். அடுத்து மெர்க்யூரி த ஸ்மாலஸ்ட் பிளானட் தட் ஹேஸ் ஒன்லி 88 earth days to orbit the sun because dash. ஸோ மெர்க்யூரின்றது ஒரு ஸ்மாலஸ்ட் பிளானட். அது வந்து அதுக்கு மொத்தம் எத்தனை எர்த் டேஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 88. சன்னை சுற்றி வர்றதுக்கு மொத்தம் 88 days தான் வந்து எடுத்துக்கும். ஸோ ஏன் அப்படின்னா அது வந்து சன்னுக்கு பக்கத்துலேயே இருக்குது, அதனால தான் வந்துட்டு டிஸ்டன்ஸ் தான் அதுக்கு ரீசனாக இருக்குது. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங்: பிளிசர்ட், சுனாமி, நியூக்ளியர் ஆக்சிடென்ட், பேண்டமிக். ஸோ இதுக்கு வந்து எது வந்து கரெக்டான ஆன்சர்?
ஸோ ஆன்சர் வந்து 3142. ஸோ பிசர்ட் அப்படின்றதுக்கு அட்மாஸ்பிரிக் டிசாஸ்டர், சுனாமின்றது ஹைட்ராலஜிக்கல் டிசாஸ்டர், நியூக்ளியர் ஆக்சிடென்ட்ன்றது வந்து ஆண்ட்ரோஃபோஜெனிக் டிசாஸ்டர், பேண்டமிக் அப்படின்றது ஹெல்த் டிசாஸ்டர். ஸோ இதோட வந்துட்டு ஜியாகிரஃபியில் இருக்க எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ மொத்தம் இந்த 2A 2017 கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு ஜியாகிரஃபிலேருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 9 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு 75 ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அந்த 75ல் கரண்ட் அஃபேரும் வந்துட்டு கழிஞ்சிரும். ஸோ மீதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியாகிரஃபிலேருந்தே 9 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 9 கொஸ்டின்ஸும் என்னன்றது சொல்யூஷன் நம்ம இதில் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஹிஸ்ட்ரியிலேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.